Sit straight. Sit straight. Shut up. உட்கார் வா. ஆரம்பிக்கலாமா? ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. உகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः. அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. எத்தனாவது? 23. இன்னைக்கு ஸ்லைடு போடலையே. 23. विद्युत्विलसितचपलं किं दुर्जनः संगतिर्युवतः यश्च. दुर्जनः संगतिः युवतयश्च कुलशीलनिष्प्रकम्पाके कलिकालेऽपि सज्जना एव. அப்போ எதுக்கு என்னென்ன அலங்காரம் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போது கொடுப்பதை எதிர்பார்க்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, யார் நல்ல மித்திரன் அப்படின்னா நம்மளுடைய பாப்பங்களை யார் குறைப்பாவனோ அவன் நல்ல மித்திரன். ஆர் ஒன்று பாப்பம் செய்ய விடாமல் தடுப்பவன் எவனோ அவனே உண்மையான மித்திரன். அதுக்கப்புறம் என்ன, எது அலங்காரம் அப்படின்னா ஷீலம் அலங்காரம். ஷீலம்னா என்ன, ஒரு பெரிய லிஸ்ட்டு பார்த்தோம். எல்லா நற்குணங்களும் அந்த குணங்களில் எந்த விதமான குறையும் இல்லாத இருக்கிறது ஷீலம்னு பேர். சரியா? அப்புறம் என்ன, வாச்சாம் மண்டனம் கிம். வாக்குக்கு என்ன அழகு? சத்தியம் அழகு. பேசுறது அப்படின்னு வந்தாலே சத்தியமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். இது திரும்ப திரும்ப அடிக்கடி எம்பசைஸ் பண்ணுவார் சங்கரர். ஏன்னா நம்ம மந்தையில் போய் பதியறதுக்காக. 23 இப்போ நம்ம படித்த ஸ்லோகத்தில்
அடுத்த கேள்வி என்ன கேட்குறார் அப்படின்னா, வித்யுத் விலசித சப்பலம் கிம். வித்யுத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து மின்னல், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டிக்கும் வித்யுத் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வித்யுத்னா மின்னல்னு அர்த்தம். மின்னலை போல், மின்னலை போல் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இருந்து போகக்கூடிய அந்த மாதிரி நிரந்தரம் இல்லாத விஷயம் எது? ஆனால் மின்னலுடைய எக்ஸாம்பிள் இங்கே எதுக்கு எடுத்திருக்கார் அப்படின்னாக்கா, மின்னலுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. மின்னல் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்கணுன்னு தோணும். ரொம்ப எஸ்பெஷலி அந்த மின்னல் தான் அப்படி பார்க்கலாமா அப்படின்னு தோணும். பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா சம்டைம்ஸ் அது கண்ணு ரொம்ப பிரைட்னஸ் கண்ணை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அட்ராக்டிவாகவும் இருக்கும். பட் இட் இஸ் வெரி 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 ஷார்ட் லிவ்டு. புரியுறதா? ஷார்ட் லிவ்டு அப்படின்னா இங்கே அப்போது இந்த மின்னலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், மின்னலுக்கு கொடுக்கக்கூடிய ஓமானத்தில் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து என்ன அப்படின்னா, அது நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அது நிரந்தரமற்ற ஒரு விஷயமாக இருக்கணும். அப்படி என்னது அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் சொல்கிறார். துர்ஜன சங்கதி யுவதா எஸ்ச. துர்ஜன சங்கதி வந்து அட்ராக்டிவாக இருக்குமா? அட்ராக்டிவாக இருக்கிறது எல்லாமே துர்ஜன சங்கத்தியானா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு தப்பு காரியம் அப்படின்னா பண்ணலாமான்னு தோணும் இல்லையா? எவனாவது எங்கேயாவது கூப்பிட்டான்னா, டேய் இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னா பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? துர்ஜன சங்கதி அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? அந்த அட்ராக்ஷனை வந்து அவாய்டு பண்ணணும். சப்பலம் அப்படின்னா என்ன? தமிழில் ஒரு சப்பலம் இருக்குது இல்லையா? சப்பலம் அப்படின்னா சஞ்சலமாக இருக்கிறது, அந்த மாதிரி அது பேர். அந்த மாதிரி சஞ்சலமாக இருக்கக்கூடியது, அது மனசை சஞ்சலப்படுத்தும். மனசை நம்மளை தமிழ் சப்பலம் பண்ணி விட்டுட்டோ காணாமல் போயிடும். அந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒன்று வந்து துர்ஜன சங்கதி. எது துர்ஜன சங்கதி? அகாரியத்தை தூண்டக்கூடிய சங்கதி எதுவோ அது துர்ஜனம். அகாரியம் என்ன? ஹேயமபி ச கிம் அகாரியம். ரெண்டாவது பார்த்தோம். அது திரும்பி என்ன பார்த்தோம்? அதர்மம்னு பார்த்தோம். எது வந்து செய்யக்கூடாத செயல்களோ. இப்போ அப்பா அம்மாவை வந்து கோவமாக எதிர்த்து பேசுறது வந்து அதர்மமானா அதர்மம் தான். பட் அது வந்து என்ன, அதில் வந்து பெரிய பாப்பம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பிட்வீன் க்ளோஸ் இல்லை. அதனால் அது வந்து நமக்கு நல்லதில்லை. அதாவது ரெண்டு விதமாக இருக்கும். இப்போது ஒரு விஷயம் அதர்மம் அப்படின்னு சொன்னாக்க, அதனுடைய விளைவாக பாப்பம் ஏற்பட்டு அந்த பாப்பத்தினால் நமக்கு தீங்கு ஏற்படும். இது ஒரு டைப். இதுக்கு வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு? அது பண்ணுறதுக்கு இல்லை, பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எது நன்மை பயக்கக்கூடியதோ அந்த நன்மை ஏற்படாமல் போகிறது, அதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு? பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லை, அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு. இப்போ அப்பா அம்மா பெரியவா பேச்செல்லாம் கேட்கலைனாக்கா தப்பு அப்படின்னு எதனால சொல்கிறோம் அப்படின்னா, உனக்கு நன்மைன்னு ஒன்று ஏற்படணும், அதனால தான் ஏற்படும். அதனால் அதையும் வந்து இது பண்ணாங்க. ஒன்று ஏற்பட வேண்டிய நன்மை ஏற்படாமல் போகிற விஷயமோ, இல்லை செய்யக்கூடாததை செஞ்சு அதுலேருந்து ஏற்படுற தீங்கோ, இது ரெண்டுத்தையுமே அவாய்டு பண்ணணும். சரியா? அப்போ அதனால் ரெண்டுத்தையுமே நம்மளுடைய கல்ச்சரில் வந்து எம்பசைஸ் பண்ணுவாள். கரெக்டா? அப்போது இதில் வந்து இப்போது மிஸ் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ஜபம், பூஜை, தியானம், சந்தியாவந்தனம் இருக்கிறவாளுக்கு சந்தியாவந்தனம், இல்லை சுவாமிக்கிட்ட டெய்லி சுவாமி கும்பிடணும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். டெய்லி சுவாமி கும்பிட்றத ஒரு நாள் விட்டுட்டோன்னா அதர்மமா? பஞ்சமா பாதகனா? நரக்கத்துக்கு போவையா? அப்படின்னா அப்படி கிடையாது. அப்பா மனசில் பாலவாத்தில் அது இருக்கட்டும். ஆனால் ஏற்பட வேண்டிய நன்மை ஏற்படாமல் போகிறது இல்லையா, அது பரவாயில்லையா அப்படின்னா ஐயோ அப்படின்னு புரியுறதோ? இதே நான்வெஜ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, எவ்ரிடே பாவத்தை சேர்க்குறோன்னு அர்த்தம்.
டெய்லி பாப்பத்தை சேர்த்து சேர்த்து நம்ம பரியல் கிரவுண்டுக்குள்ளே போடுறோம். தொப்பன்ற பரியல் கிரவுண்டு, அது பரியல் கிரவுண்டா அது வந்து வைஸ்வானர அக்னியில் யாகம் நடக்கிற இடம். அது சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு யாகம். அந்த யாகத்தில் வந்து நம்ம அன்னத்தை போட்ட உடனே பகவான்ற வைஸ்வரனர் அக்னி அதை பஸ்மம் பண்ணிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இடத்த வந்து இதெல்லாம் போடுவாளாம். அந்த ராமாயணத்தில் வந்து தாட்டக்கை என்ன பண்ணுவான், ஒரு விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறச்சே அங்கேருந்து கொண்டு வந்து மாமிசத்தையும் எலும்பு கிளும்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவாளாம் யாகம் பஸ்மம். அந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் இல்லையா. அதனால் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோன்னா டெய்லி பாப்பத்தை சேர்த்துக்கிறோன்னு அர்த்தம். அதுக்கு வந்து பாப்பம் வரும். புரியுதா? நம்ம கலாச்சாரத்தில் கோவில் போகாமல் இருந்தால் பாவமா அப்படின்னா பாபம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பயமுறுத்தக்கூடாது யாரையும். ஐயோ கோவில் போகலையா, போச்சு போ, ஏதோ ஆப்போறது போ. ஐயோ முருகனை கும்பிடாமல் வந்துட்டேனே, அப்படி வரும்போது மறந்து போய் வந்துட்டேனே, முருகனை கும்பிடாமல் வந்துட்டேனே, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதாவது சுவாமியாக வந்து நீ என்னை பார்த்து கை தட்டலைல்ல ஒன்று அடிக்கிறேன் பாரு, அப்படி கிடையாது சாமி. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுறதா? அப்படி இருக்கிறத சுவாமியாக இருக்க முடியாது ஃபஸ்ட்டு. இப்போ வேறு யாராவது வந்து எங்கள் சாமி அப்படின்னா நீ தொழுகை பண்ணலைனாக்கா உன்னை கொன்னுடுவோம் அப்படின்னு சொன்னால் அது சாமி கிடையாது இல்லையா. அதனால் வந்து அது போட்டோம். செய்ய வேண்டியதை செய்யணும், அது நன்மையை கொடுக்கும். செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தால் தான் பாப்பம் வராமல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு வந்து டோட்டலாக நம்ம செய்யறதுன்னு செய்யாததுலேயும் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எவ்வளோ அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி போட்டோம். இப்போ கம்மிங் பேக் டு இந்த இடத்துல துர்ஜன சங்கதி, துர்ஜனத்தினுடைய சங்கத்தியில் இருக்கக்கூடாது. அது வந்து அட்ராக்ட் பண்ணுமே ஒழிஞ்சு அது வந்து நற்கதியை கொடுக்காது, நல்லதை கொடுக்காது. அது இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த 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 அதில் இருக்கிற அந்த ருச்சியானது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தீமையை விளைவிக்கும். சரி, இன்னொன்று என்ன சொல்கிறாரு, யுவதாஹா, யுவதா யுவதி ரெண்டுமே, யுவா யுவதி ரெண்டுமே போட்டுக்கலாம் இங்கே, புரியுறதோ? தருணஸ்தாவத்து தருணீ சக்தஹா சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்தில் சொல்கிறாரு. அந்த யூத் வரும்போது இன்னொரு யூத்தை நாடி போகும் இல்லையா மைண்டு. எந்த யூத்தை நாடும்? ஆப்போசிட் செக்ஸில் வந்து அந்த இன்னொரு யூத்தை நாடுறதுல வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும். அது வந்து மின்னல் மாதிரி, வாமா மின்னல் அப்படின்னு புரியுறதோ? அப்படியே அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இரு, சரியா? தமிழ் சப்பலம் வேண்டாம், சம்ஸ்கிருத சப்பலமும் வேண்டாம், ஸ்டடியாக இரு, தெளிவாக இரு. உனக்கு யோக்கியத்தை வந்து நீ அதற்கு தயாராகும்போது அது உன்னை தேடி வரும். ஓகே, அடுத்தது என்ன? கலிகாலே அப்பி குலஷீல நிஷ்பிரகம்பாக்கே, கலிகாலத்திலும் குலத்தினுடைய தர்மத்தில் யாரு நிற்பவன் யாரு? இன் அதர் வேர்ட்ஸ், இந்த கேள்வியே ஆன்சராக இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கேள்வியே ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரி சஜ்ஜனா ஏவ, யாரால வந்து கலிகாலத்திலும் தன்னுடைய குல தர்மத்தை காப்பாற்றி நல்வழியில் அவனால் போக முடியும் அப்படின்னா எவன் நல்லவனோ அவனால் போக முடியும், அவனே சஜ்ஜனா. ஸோ சஜ்ஜனன் யாரு அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம் அன்னைக்கு. கிட்ட ஒரு நோட் புக்கில் இருக்கா பாரு, 1 2 3 எழுதிக்கோ அப்படின்னு சொன்னோமே. சாது யாரு? சத்விருத்தா. சத்விருத்தகானா என்னென்னு சொன்னோம்? பரோபகாரத்தில் இருப்பான், அப்புறம் நல்ல பண்புகள் இருப்பான், காய்க வாச்சிக்க மானசிகமாக யாருக்கும் எந்த ஹர்ட்டும் பண்ண மாட்டான், எப்போவுமே நல்லதே செய்வான். சின்ன விஷயம் சொன்னாலும் அதை வந்து பெருசுபடுத்தி
நல்ல விஷயத்தை வந்து பெருசுபடுத்தி அதை வந்து சொல்லுவான், நன்றியுடையவனாக இருப்பான். இன் அதர் வேர்ட்ஸ். அப்புறம் இப்படிப்பட்ட எந்த தர்ம விஷயங்களையும், எந்த விதமான தர்ம விஷயங்களையும் இருந்தும் பிழறாமல் இருப்பவன் எவனோ அவன். சரி, கலிகாலேபி அப்படின்னு எதுக்கு சங்கரர் இங்கே சொல்கிறார் அப்படின்னா, கலியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளை வந்து அதாவது தப்பாக ஒரு விஷயத்தை வந்து மீறி நடந்தால் தான் நம்மளால் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கரப்ஷன். சில இடத்துல லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும். நம்ம பாரத நாட்டில் உட்காந்துட்டு இந்த விஷயத்தில் மைக்கில் சொல்கிறதுக்கே வந்து கூச்சமாக இருக்குது. லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னா என்ன, வாட் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஹவ் வி கிரியேட்டட் இன் திஸ் கண்ட்ரி இல்லையா? அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கலிகாலமாக இருந்தாலுமே, அப்புறம் ஆஃபீஸ்லலாம் என்ன தெரியுமோ, ஏதாவது தப்பு பண்ணால் அவளாக கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம சும்மா இருக்கிறது புத்திசாலித்தனம்னு எடுத்து, நீயா போய் வாய் கொடுத்து மாட்டிக்காத, அட்வைஸ் வர. இந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்காலத்திலும் கலிகாலத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலையே காலங்களிலே யுகங்கள்லேயே எந்த யுகம் வந்து ரொம்ப தர்மத்துக்கு பிரதிகூலமான ஒரு யுகம் அப்படின்னாக்க, பிரதிகூலம்னா என்ன, இன்னல் கொடுக்கக்கூடியது. தர்மத்துக்கு அதிகபட்சமான இன்னல் எந்த யுகத்தில் நடக்கும்னா கலியில் நடக்கிறது. அந்த கலிகாலத்திலும் அவ்வளோ இன்னல்களிலும் தர்மத்தின் வழியில் எவன் இருக்கிறானோ அவன் வந்து தன்னுடைய குலத்திற்கு பெருமையை சேர்க்கிறான். ஓகே, கட் இட். யாராவது எக்ஸாம்பிள் தெரியுமா? கலிகாலத்தில் மாறாமல் ஆடாமல் அசங்காமல் ஸ்ட்ரைட்டாக நின்றவர்கள். இந்த கலிகாலத்தில் ஏன் உலகமே வந்து ஏபிஜே அப்துல் கலாமை கொண்டாடுறது? அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லேயும் அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்லேயும் மனுஷன் வந்து பியூராக இருந்தார். ஏன் ராம்நாத் கோவிந்த் வந்து நம்மளுடைய தேசத்துடைய குடியரசுத் தலைவராக இருக்கார்? ஏன்னா நல்ல பண்புடையவர். இன்ஃபேக்ட் ஜாதியினுடைய அடிப்படையில் வந்து ரொம்ப பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, ஒரு கேட்டகரைசேஷன் வச்சுருக்கா இல்லையா சட்ட புஸ்தகத்தில், அந்த கேட்டகரியை சேர்ந்தாலும் உயர்ந்தவராக இருந்தவர். அதே மாதிரி மீனா குமாரின்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் தானே, லோக்சபா ஸ்பீக்கர், அவளும் வந்து ரொம்ப பிற்பட்ட இதை சேர்ந்து அவள் வந்து லோக்சபாவுக்கு ஸ்பீக்கராக ஆனவர்கள். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவளுடைய நேர்மை நாணயத்தினால முன்னாடி வந்தவர்கள். சும்மா ராமரையே சொல்லிட்டு இருந்தால் ராமர் அப்படி இருந்திருப்பார் போல் இருக்குல்ல, நம்ம முன்னாடியே நம்ம பக்கத்துலேயே இருக்கு. நம்ம கொஞ்சம் கண்ணெல்லாம் இப்படி தொடச்சிக்கிடுச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் கூட அப்படி தான் இருந்திருப்பான். நீங்கள் பார்த்தேன்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டு ஸ்ரீதரோட அப்பா. அவர் வந்து என்ன ஐடிபிஐ பேங்க் இருக்குல்ல, அதோட ஜென்ரல் மேனேஜர். அவர் ஜென்ரல் மேனேஜர்னால் தெரியும் இல்லையா எப்படின்னு. அவர் வந்து எஸ்ஐடிபிஐ அப்படின்னு இருந்த இதோட பேங்க்கோடைய ஜென்ரல் மேனேஜர். அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, ஜெய்ப்பூர்லேருந்து சென்னைக்கு ஒர்க்கில் தான் வரார். அஃபிஷியலாக வந்தால் கூட ட்ரெயின் பிடிச்சி தான் வந்தார். அதுவும் என்ன, ஆஃபீஸ் டேஸில் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணல, வீக்கெண்டில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணார். அதுவாவது போனால் போகிறது ஒத்துக்கலாம். சென்ட்ரல் வந்துட்டோ, சென்ட்ரல்லேருந்து ஆழ்வார்பேட்டில் அவரோட வீட்டுக்கு வரத்துக்கு அவர் வந்து பஸ் ஏறி வந்தார். எதுக்கு அப்படின்னா, என் கம்பெனி காசு எதுக்கு நான் கரியாக்கணும், என் கம்பெனி தான் என்னை போஷிக்கிறது, அந்த கம்பெனியோடைய காசை நான் எவ்வளோ மிச்சப்படுத்தணுமோ அவ்வளோ மிச்சப்படுத்தணும். ரியலி வெரி, எனக்கு சின்ன வயசில் அதை கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஓ, இப்படி கூட வாழலாம் போல் இருக்கு. இந்த காலத்தில் என்ன, ஏய் அனாவசியமாக நோட் புக் பேப்பர்லாம் வாங்காதரா, நான் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வரேன், பாப்பம், அது திருட்டுக்கு சமானம். அது நான் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வரேன், டோன்ட் வரி, கொண்டு வரக்கூடாது. ஆஃபீஸில் கேட்டு ஆஃபீஸில் எடுத்துன்னு போகலான்னு சொன்னால் எடுத்துன்னு போ, ஆனால் அப்படியே யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு வரதை வந்து கிளவராக பண்ணக்கூடாது, சரியா? அப்போது சஜ்ஜனா ஏவ, நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும்
அதில் வந்து நம்ம இது பண்ணோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப அல்பமான விஷயம். என்னென்னா, இந்த கோவிலில் போய் க்யூவில் நிற்கிறதுக்கு ஏதோ நான் இப்போ தான் இங்கே தான் நின்னேன், நான் இப்போ தான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு க்யூவில் முன்னாடி போய் சேர்ந்துக்கிறது எங்கள் கோவிலில். அப்புறம் நான் வந்து ஒரு 50 ரூபா அந்த ஜருகண்டி சொல்கிறவனுக்கு கையில் கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு வந்துட்டேன். பா, எங்கே பகவானுடைய சன்னிதானத்தில் வந்து லஞ்சம் கொடுத்து பகவானை அது அது தேருமா? அது தாமசிக்க பக்தி அதெல்லாம். ஆனால் அதையும் ஏற்றுக்கிறேங்கிறார் கிருஷ்ணர். அப்பா அதை ஏற்றுக்கிறார்ல, அதை ஏற்றுக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் தருவார். அதனால் சஜ்ஜனா ஏவ, நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ கஷ்டமிகதாக இருந்தாலும் நாம் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கணும். அடுத்தது 24, 25 சேர்ந்து படிக்கும். சிந்தாமணிரிவ துர்லபமிஹ கிம் கதயாமி சதுர்புஜம் கிம் கதயாமி சதுர்பத்ரம் கிம் கதயாமி தச்சதுர்பத்ரம் கிம் தத்வதந்தி பூயः விதுததமசா விசேஷேன தானம் பிரியவாக்சஹிதம் ஞானமகர்வம் க்ஷமான்விதம் சௌர்யம் வித்யம் வித்தம் தியாகசமேதம் துர்லபமேதச்சதுர்பத்ரம். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் இருக்க மாதிரி ஸ்லோகம் பார்த்தோம். 2 கொஸ்டின் 2 ஆன்சர், 3 கொஸ்டின் 3 ஆன்சர், 4 கொஸ்டின் 4 ஆன்சர் அப்படி பார்த்தோம். இப்போது ஒரு ஸ்லோகம் கொஸ்டின், ஒரு ஸ்லோகம் ஆன்சராக இருக்குது. ஆல் டைப்ஸ் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். சிந்தாமணி, சிந்தாமணி அப்படின்னா பொதுவாக சம்டைம்ஸ் தமிழில் திட்டுவான், ஒரு சரியான சிந்தாமணிடா அப்படின்னா எப்போ பாரு சிந்தனையிலேயே இருப்பான் அப்படின்னு. எப்போ பாரு ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பான், கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். சிந்தா அப்படின்னாக்கா 2 அர்த்தம் இருக்குது. சிந்தா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பியூராக வந்து தாட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஹிந்தியில் வந்து சிந்தா அப்படின்னாக்கா சிந்தா மாஸ்து, சிந்தா மத்கரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலைன்னு அர்த்தம். சரி, சிந்தாமணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மணியோடைய பேர். அது என்ன மணி அப்படின்னா, அந்த சிந்தாமணி நம்ம மோதிரமாவோ இல்லை நம்ம கிட்ட டாலராவோ போட்டிருந்தோம்னா நம்ம அது ஏன் சிந்தாமணி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா. அப்படி ஒரு ரேர், ரொம்ப ரேரஸ்ட் ஜெம் அது அப்படின்னு சொல்லுவாள். அப்பா, பிரஷ்னோத்தர ரத்னமாலிகை அட்டன் பண்ணி, ஜி கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பக்கூடாது, ஜி வேர் டு வி கெட் சிந்தாமணி ஜி அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுறதா? இப்போ சிந்தாமணி வாங்கி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணல நம்ம. அந்த மாதிரி சிந்தாமணி மாதிரி ரொம்ப துர்லபமாக, கிம் சிந்தாமணியை போல் துர்லபமானது எது? கிம் கிம் தத் வதந்தி பூயஹா, திரும்ப 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 சொல்லப்படுகின்ற அந்த துர்லபமான விஷயங்கள் என்ன? இதுலேயே பார்த்தோன்னாக்கா பிரஷ்னோத்தர ரத்னமாலிகால சத்தியமாக பேசு, பிரியமாக பேசுங்கிறத வந்து திருப்பி திருப்பி சொல்கிறார். சஜ்ஜனங்களுடைய சங்கத்தில் இரு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறார். அந்த மாதிரி அந்த டைப்பில் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயங்களான சிந்தாமணியை போல் துர்லபமாக இருக்கக்கூடியது விதூத தமசா விசேஷேன, அதாவது அஞ்ஞானம் நீங்கியவர்களால் மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்ற, அதாவது ஞானிகளால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்ற சிந்தாமணியை போல் துர்லபமாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, சொல்கிறேன் கேளு, கதையாமி தத் சதுஹு பத்ரம். அப்படிப்பட்ட அந்த 4 விஷயங்கள் வந்து மிக மிக ரேர். பத்ரம் பத்ரம் கர்ணேபிஹி, வெரி வெரி
ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த 4 ஸ்பெஷலான விஷயத்த சொல்கிறேன் கேளு. பார்க்கலாமா அந்த 4 விஷயம் என்னென்னு? நமக்கு இருக்கா செக் பண்ணுவோமா? ஜி இருக்கும் ஜி, மோஸ்ட்லி எனக்கு இருக்கும். இது சொன்னதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். நம்பர் 1, தானம் பிரியவாக் சகிதம். தானம் பிரியவாக் சகிதம். இதுக்கு முன்னாடி எது தானம்னு சொன்னாரு? 2 கொஸ்டின் முன்னாடி போய் பாருங்க. எது தானம்? இன்னைக்கு அந்த கிளாஸ்ல தான் ஆரம்பித்தோம். 22வது ஸ்லோகத்தினுடைய கிம் தானம்? அனாகாங்ஷம். அகாங்ஷம் இல்லை, மாற்றி சொல்லிட்டேன், ஆப்போசிட் சொல்லிட்டேன், அப்படியே ஆண்டனிம் சொல்லிட்டேன். அனாகாங்ஷம். அனாகாங்ஷம்னா என்ன? எந்த விதமான எதிர்பார்ப்பு கொடுக்கறதும் தானம். அந்த தானத்திலேயே எது துர்லபம் அப்படின்னா பிரியவாக் சகிதம். பிரியவாக் சகிதம் அப்படின்னா நல்ல இன்சொல்லோட கொடுப்பது ரொம்ப 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 துர்லபம் அப்படிங்கிறது. எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் தானம். அந்த தானமே எப்படி கொடுக்கணுமா? நல்ல சொல்லோட, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்கிண்டது மனசுக்கு திருப்தியாக இருக்கு, நீங்கள் வாங்கிண்டது எங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கீங்க, நீங்கள் உங்களால் நாங்கள் புண்ணியம் ஏறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தல், இப்படிலாம் சொல்லி நம்ம இன்றைக்காவது கொடுத்துருக்கோமோ ஏதாவது? ஆனால் எனக்கு சில பேர் கொடுத்துருக்கா, எனக்கு அவளை தெரியும், அப்படியும் இருக்கா. இப்படிலாம் யாருமே இருக்க முடியாது ஜி இந்த காலத்தில் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்மளுடைய சத்சங்கத்திலேயே நிறைய பேர் இருக்கா. எனக்கு பர்சனல் அனுபவமே இருக்கு, புரியுறதோ? அதனால் இந்த நாடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாரத கலாச்சாரமும் தமிழ் பண்பாடும் இது வற்றாத ஜீவ நதி. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமா, அப்படி தானே சொல்லுவா? வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம், இருப்போரை சிறப்பாற்றும் தமிழகம் இல்லையா? வந்தோரை வாழ வச்சா மட்டும் போராது, ஸ்வபரஹிதாய உத்தியதமஹா சொல்கிறார் இல்லையா? இருக்கிறவனும் நன்னா இருக்கணும்ல, அது மாதிரி. அப்போது இருக்கிறவனுக்கு நம்ம இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்கும் பொழுது அந்த தானமானது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போராது. அது எப்படி இருக்கணுமா? பிரியத்தோடு இருக்கணும், பிரியமாக கொடுக்கணும். பிரிய வாக்கு சகிதம், பிரியம் உள்ள இருக்கணும், அந்த பிரியம் வாக்குலையும் வெளிப்படணும். பிரியம் உள்ள இருந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொடுக்கக்கூடாது, வாய மூடிண்டு வாயை திறந்து கொடுக்கணும். இப்பா போருமா பண்ணுறலான்னு. இப்போது சில பேர் பந்தியில் உட்காந்து சாப்பிடுவான். அவங்க நடக்கிறது என்ன? அன்னதானம். நம்ம அன்னதானம் பண்ணின்னு இருக்கோம். ஒருத்தரே 8 அப்பளம் போட்டுட்டார்னாக்க, சுவாமி நீங்களே எல்லா அப்பளமும் போட்டுன்ட்டேன்னா என்ன பண்ணுறது? மற்றவாளும் சாப்பிட வேண்டாமா? அப்படி கேட்கப்படாது. அவள் என்ன எப்படி அவளுடைய ஈட்டிங் ஹேபிட் இருக்கோ, அவள் மற்றவாளை பற்றி கவலைப்படாமல் சாப்பிட்டாலும் என்ன கேட்குறாலும் சர்வ் பண்ணணும். அங்கே கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தானம் பண்ணுற இடத்துல கோபம் வரும். நம்ம யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணோன்னா கோபம்லாம் வராது. பட் ஒரு பெரிய லெவலில் தானம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோபம் வரும். நாம் எல்லாருக்கும் புடவை வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மா மட்டும் எனக்கு இந்த புடவை இந்த கலர் அரைக்கனவே இருக்குது, வேறு கலர் கொடுங்க அப்படின்னா கோபம் வரும் அந்த இடத்துல. அதனால் பிரியவாக் சகிதம், இருமா நான் வேறு புடவை இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். தானம் வாங்கிக்கிறவாளுக்கு என்ன யோகியத்தை? தானம் கொடுக்குற மாட்டை படுபிடுங்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். தானம் கொடுக்குற பொருளினுடைய தரத்தை எப்போவுமே ஆராயக்கூடாது. இது வாங்கிக்கிறவாளுக்கு. கொடுக்குறவாளுக்கு நம்ம கொடுக்குறவாளா வாங்கிக்கிறவாளா? நான் வாங்கிக்கிறவனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கொடுக்கறது அப்புறம் பொதுவாக தானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு மைண்டில் ஒரு புத்தி வரும். என்ன அப்படின்னா, பணக்காரன் கொடுக்கணும், ஏழை வாங்கிக்கணும். அப்படி கிடையாது. அது ஆக்சுவலி இது பணம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கும் தானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலி, புரியுறதோ? நாமளே ஒரு இடத்துல வாங்கிக்கிற பொசிஷனில் இருக்கலாம், நாமளே ஒரு இடத்துல கொடுக்குற பொசிஷனில் இருக்கலாம். கொடுக்கும்போது கொடுக்குற ஆட்டிடியூட் இருக்கணும், வாங்கும்போது வாங்குகிற ஆட்டிடியூட். வாங்கும்போது ரொம்ப பிரச்சனை இருக்காது, அதனால அதை பற்றி அவ்வளோவா சொல்லலை. ஆனால் கொடுக்கும்போது திமிரெடுத்து கொடுக்காத, கோபமாக கொடுக்காத, நீ ஏதோ கொடுக்குறேன்னு நினச்சிட்டு கொடுக்காத, நீ ஏதோ போனால் போகிறதுன்னு கொடுக்குறேன்னு கொடுக்காத, அப்புறம் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆகணுன்றதுக்காக கொடுக்காத. இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
ஏன்னா இதெல்லாம் நேச்சுரலாக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு, அதனால் அதை தவிர அப்படிங்கிறார். 4ல் 1 பார்த்துருக்கோம். என்னது? அதாவது என்ன பார்க்குறோம்? எது ரொம்ப சிந்தாமணி மாதிரி துர்லபமாக இருக்கக்கூடிய 4 ஸ்பெஷல் திங்ஸ் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்துன்னு இருக்கோம். அதில் எது ஞானிகள் மீண்டும் மீண்டும் எதை வலியுறுத்துவார்களோ, புரியுறதா? அதனால் தியானம் பிரியவாக் சகிதம். அதுக்கப்புறம் என்ன? ஞானம் அகர்வம், அகர்வம் ஞானம், கர்வம் இல்லாத ஞானம். அந்த அந்த விஷயமே எனக்கு நாட் அப்ளிகபிள். ஏன்? ஞானமே இல்லை. அது பரவாயில்ல, ஞானமே இல்லாமல் கூட கர்வமாக இருப்பான் சில பேர். ஞானமே இல்லாமல் கர்வமாக இருந்தான்னா சுத்தம் ஜீரோன்னு அர்த்தம். அப்போது ஞானம் அகர்வம், அதாவது ஞானம் இருக்கணும். அந்த ஞான வித்யா வினய சம்பன்னே, வினய சம்பன்னே வித்யா, அதாவது வினயத்துடன் கூடிய வினயம் நிறைந்த வித்தை கொண்ட பிராமணன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அதையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான பிராமணனையும் மாட்டையும் யானையையும் அப்புறம் நாய் அடித்து தின்பவனையும் சமமாக பார்ப்பவன் ஞானி அப்படின்னு சொன்னார். அதான் ஞானி ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லும்போது, அதாவது ஒரு பிராமணன் அப்படின்னா அந்த பிராமணனுக்கு என்ன அடைமொழி கொடுக்குறாருன்னா கிருஷ்ணர், வினய சம்பன்ன வித்யாதர பிராமணா. அப்போ அப்படி இருக்கணும். அப்போ வித்யை அப்படின்னாலே என்னன்னு தெரியுமா அர்த்தம்? ஞானம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உனக்கு ஞானம் இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியுமா வெளிப்படும்? உன்னுடைய வினயத்தினால தான் வெளிப்படும். நமால் டிமால் 10 டெக்ஸ்ட்லேருந்து கோட் பண்ணுறார், பாகவதத்துலேருந்து கோட் பண்ணுறார், ராமாயணத்துலேருந்து கோட் பண்ணுறார், அங்கேருந்து கோட் பண்ணுறார், இந்த புராணத்துலேருந்து கோட் பண்ணுறார். உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் வினயமாக இருக்காரா பாரு. அதை அந்த வினயம்ங்கிறது நான் வினயமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன், நான் ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ, வாயில் வராத விஷயம் அது இருக்க வேண்டிய விஷயம். வினயம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன? க்ஷமான்விதம் ஷௌரியம். ஷௌரியம்னா என்ன? வீரம், கரேஜ், வேலர். வீரம் இருக்கிறவன் எதனோட இருக்கணுமா? க்ஷமா உடையவனாக இருக்கணும். உனக்கு நிஜமாவே ஸ்ட்ரென்த் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கணும். மற்றவர்களுடைய தவறுகளை பொருள்படுத்தும் தன்மை உன்னிடத்தில் இருக்கிறதுனா நீ அப்பதான் நிஜமாவே ஷௌரியம் உடையவன். நீ அப்பதான் நிஜமாவே இது ஸ்ட்ரெங்க்ஃபுல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஷௌரியம் கிம் அப்படின்னு எங்கேயோ ஏற்கனவே இருக்குமே, எங்கே இருக்கு பாரு, எத்தனாவது பாரு கிட்ட. கஹ சூரஹா. சரி, அங்கே வேற கான்டெக்ஸ்ட் சொல்றது இருக்கட்டும். கடைசியா என்ன சொல்றார்? 4வது வித்தம் தியாக சமேதம். வித்தம் தியாக சமேதம். வித்தம்னா என்ன? பணம். பணமுடையவன் தியாகத்துடன் தியாகத்தன்மை உடையவனாக இருக்கக்கூடிய பணமுடையவன். ரொம்ப கஷ்டம் இந்த ரெண்டும் சேர்ந்து பார்க்கறது, தெரியுமோ? நான் நேற்றுக்கு சொன்னேன், இன்னும் நமக்கு பாக்கி லைஃப் எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, கால்குலேட் பண்ணு எவ்வளோ தேவைன்னு. பாக்கியெல்லாம் உன்னால் கொடுத்துட முடியுமா? சுவாமி, திடீர்னு இப்படி ஒரு குண்டை போட்டேல என் உயிரையே கேட்குற மாதிரி இருக்கே, நான் எங்கிட்ட கொடுன்னு சொல்லலை, உன்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியுமா? அதுக்கு பேர் விஸ்வஜித் யாகம்னு பேர். நம்மக்கிட்ட இன்னி மட்டும் என்ன இருக்கோ அவைலபிள் எல்லாத்தையும் தானம் பண்ணுறது. தானம் பண்ணிவிட்டு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது விஸ்வஜித்துன்னு பேர். கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு அதுக்கு. அப்படி துர்லபம் ஏதத் சதுர்பத்ரம் அப்படின்னு சொல்கிறார். 26 நான் ஸ்லைடு போட முடியல,
ஒரு தடவை சொல்கிறேன், 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? ஆறு. கிம் சோச்யம் கார்பண்யம் கிம் சோச்யம் கார்பண்யம் சதி விபவே கிம் பிரசஸ்தமௌதார்யம் கஃ பூஜ்யோ வித்வத்பிஹி ஸ்வபாவதः சர்வதா விநியதோ யஹ. எனிவே உங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொன்னேன், நீங்கள் பண்ணியிருப்பேல், இருந்தாலும் லாக்டவுனால் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதனால் ஒரு 2 தடவை சொல்ல சொன்னேன்ல, சாரி இன்னொரு தடவை சொன்னேன். கிம் சௌச்சம் கார்பண்யம் சதி விபவே கிம் பிரசஸ்தமௌதார்யம் கப்பூஜ்யோ வித்வத்பிஹி ஸ்வபாவதः சர்வதா விநிதோ யத்யஹ. அந்த காலத்து குருகுல சிஸ்டம்லலாம் ஒரு ஏடு தான் இருக்கும். எல்லாருக்கும் போய் தம்பி எல்லாருக்கும் போய் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வா, அதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஒரு புக்கை இன்னொரு புக்கு காப்பி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பிரம்மச்சாரியோட லைஃப் டைம் ஒர்க்கு. பிரம்மச்சாரியாக படிக்க வந்தான் அப்படின்னா அவனுடைய ஸ்டடி டைமில் வந்து அவனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் என்ன ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னாக்க, என்ன ஒர்க்கு பண்ணணும்னா அவன் அந்த 6 வருஷம் படிக்கிறதுல வந்து ஒரு ஃபுல் புக்கு மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு காப்பி பண்ணுறது. அதுதான் அந்த காலத்து ஜெராக்ஸ். அந்த காலத்து ஜெராக்ஸ் மிஷின்லாம் வந்து இது என்னது, ஓலைச்சுவடி. அந்த ஜெராக்ஸ் மிஷின், அந்த காலத்து ஜெராக்ஸ் மிஷின்லாம் யார்? பிரம்மச்சாரிஸ், யுவஸ். சரி, அது போட்டோம். அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது இது மாதிரி ஒரு தடவை சொல்லி 2 தடவை ரிப்பீட் பண்ணுறாள்ல, அது வந்து அப்படியே மனசில் மனப்பாடம் பண்ணிடுவா. எதுக்கு ஜி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி அதுக்கு ஸ்லைடு போடல, அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அப்போது கிம் கிம் சோச்சியம், சோச்சியம் சோச்சியம் என்னென்னா வருந்தத்தக்க கூடியது எது, வருந்துவதற்கு யோகியதை உடையது எது, எதுக்காக நீ வருந்தலாம், எதுக்கு வருந்தணுமா? விபவே கார்பண்யம் சதி, விபவே சதி கார்பண்யம். இருந்தும் இருந்தும் இல்லாதவனாக இருக்கிறாயே, அதுதான் வருந்தத்தக்க கூடியது. அதாவது இந்த கார்பண்யம் அப்படிங்கிற சொல்லு வந்து இதில் என்ன கிருப்பணன் அப்படின்றது, கருமி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது இல்லையா? சிக்கனமாக இருக்கா, சிக்கனமாயிரு கருமியாயிராதே. யார் சொன்னாது? ஞானானந்த சுவாமிகள் சொன்னது. நிறைய சுவாமிகள் சொல்லியிருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிக்கனமாக இரு. ஃபேன் தேவைப்பட்டால் போட்டுக்கோ. ஐயோ ஃபேன் தேவை இல்லாமல் சுற்றுறதுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணணும். பைசா பார்க்குறான் பாரு, அதெல்லாம் இல்லை. சிக்கனமாக இருக்கிறது கரெக்டு. எலக்ட்ரிசிட்டி ஆகிட போகிறது, வேர்த்து கொட்டினாலும் பரவாயில்ல, ஃபேன் போட்டுக்க வேண்டாம், அது கருமித்தனம். புரியுதா? கரெக்டாக நமக்கு சிக்கனம் எங்கே வரும் தெரியுமோ? சிக்கனமாக இருக்கலாம், கருமித்தனம் எங்கே வரும் தெரியுமோ? கொடுக்கறச்சே கருமித்தனம் வரும். எதுக்கு கொடுக்கணும், இவ்வளோ கொடுத்தா போருமே. நாம் வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது, பொங்கல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம யூஸ் பண்ணுற அரிசியும் பருப்பும் வேறு. அன்னதானத்துக்கு பண்ணும்போது நம்ம வாங்கி கொடுக்குற அரிசி பருப்பு வேறு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, அது போட்டோம், அது தானத்தில் போய்டுறது. திருப்பி கார்பண்யம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இருந்து கூட அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பேர் கார்பண்யம்னு பேர். அப்போது கார்பண்யத்துலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. என்ன அப்படின்னா,
எப்படி சொல்கிறது, ஒன்று வந்து இல்லை அதனால் கொடுக்க முடியல, இல்லை அதனால் பயன்படுத்த முடியல, இது கார்பண்யம் இல்லை, இது ஓகே. இருந்தும் பயன்படுத்துறதுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் கார்பண்யம்னு பேர். ஓகே, இருந்தும் அதை பயன்படுத்துறதுக்கோ கொடுக்கறதுக்கோ மனசு இல்லை அப்படின்னா அது வந்து கார்பண்யம். சில பேர் கார் வாங்குவா, எதுக்கு வாங்குவா தெரியுமா? எதுக்கு வாங்குவா தெரியுமா? எங்கள் இடத்துலையும் கார் இருக்கு, சும்மா நீ பீத்திக்காது, அதுக்காக வாங்குவா. பாதி நேரம் அதை மூடியே வைப்பா. மழை பெஞ்சாலும் என்ன தெரியுமா பண்ணுவா, நனைஞ்சுட்டே 2 வீலரில் போயிட்டு வருவான். வா, அந்த மாதிரி ஒரு கிருப்பனை பார்க்கறதுக்கு இது பரவாயில்ல. இன்னொரு ஒரு டைப் ஒரு கார்பண்யம் வந்து நம்மளுடைய டோட்டலாக லைஃப் லிவ் பண்ணுறதுனால ஏற்படும். நம்ம நிறைய சம்பாதிச்சிருவோம், பணம் நிறைய சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அது மொத்த விஷயத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிற இன்னொருத்தருன்ட்ட கொடுப்போம். மோஸ்ட்லி யார்கிட்ட இருக்கும், பசங்க கிட்ட மாட்டிக்கும் போய். அப்போ என்ன ஆகும், இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க இது செய்ய வேண்டாம் செய்யலாம் அப்படின்னு. இந்த பர்சன் வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்ச பிறகும் இன்ஹெரிட் பண்ணி சம்பாதிச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அவனால் அவன் பேரில் சொத்து இருந்தும் அவனால் அதை வந்து நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண முடியாது. இதுவும் கார்பண்யத்தில் வரும். பாவம், வேறு இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன், விஷயமெல்லாம் வந்து இன்னொருத்தர் கண்ட்ரோலில் இருக்குது. சம்பாதிச்சது யார், நான் சம்பாதிச்சேன். யார் கண்ட்ரோலில் இருக்குது, இன்னொருத்தர் கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு நல்ல மனசு இருக்குது செய்யணும்னு. ஆனால் அந்த கண்ட்ரோலில் இருக்கிறவா என்ன சொல்கிறா, அதுக்கெல்லாம் வீணாக செலவு பண்ணாத. அப்போ அந்த கார்பண்யம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். புரியுறதோ? அப்போ கார்பண்யம் வந்து வருந்தத்தக்கது. அப்புறம் கிம் பிரசஸ்தம். பிரசஸ்தம் அப்படின்னா என்ன, எது வந்து கொண்டாடப்பட வேண்டியது, எது வந்து மேலானது, எது வந்து கிரேட்டு, சிறப்பானது எது, சிறப்பான விஷயம் எது அப்படின்னா ஔதாரியம். ஔதாரியம் அப்படின்னா என்ன, உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. உதாரமான குணம் அப்படின்னா என்ன, தான் அப்படி வச்சுட்டே இருப்பான், எதை யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு பேர் உதார குணம்னு பேர். இது யாருக்காவது கொடுத்துடலாமா, ஏ துமி சந்த உதார மாய பாப்ப கிருபாவந்த அப்படியே வந்து பாடுறா. இது மராட்டி தானே, மராட்டியில் ஹே பகவானே துமி சந்தஹா உதார, நீ உன்ன மாதிரி ஒரு உதாரன் யாரும் கிடையாது. சந்த அப்படின்னா நீ இடுப்பில் கட்டின்னு இருக்கிறதையும் எடுத்து கொடுத்துருவான் பகவான். அப்படி பகவான் சந்துனா சந்தும் உதாரணமாக இருக்கணும். அப்போது நாம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் பாருங்க, எது வந்து 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தலையோ அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அது வேறு யாருக்காவது பயன்படணும்னா எடுத்து கொடுத்துருங்க. இது வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லையா. அப்புறம் வேறு என்ன, சப்பல் ஷூலாம் இருக்கும் தனியாக, அதுக்குன்னு ஒரு ஷெல்ஃபே வாங்கி கட்டி வச்சுருப்போம் நம்ம, அது இருக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய பொருள் நிறைய வாங்கி வச்சுருப்போம் சரியா. அதெல்லாம் சில பேரோட சென்டிமெண்டல் ஞாபகார்த்தத்துக்காக வச்சுருக்கேன்னா அதை விட்டுருங்கோ, இட்ஸ் ஓகே. சென்டிமெண்ட்டாக எங்கள் தாத்தாவோடைய இது தாத்தா கொடுத்த பாத்திரம் இது அப்படின்னா அந்த பாத்திரம்லாம் கொடுக்க வேண்டாம், வச்சுக்கோங்க. பட் நீங்கள் சம்பாதிச்ச விஷயத்தை அவர் உங்களுக்கு வந்து சேர்ந்த விஷயத்தில் எது 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அது நிஜமாகவே நீங்கள் உயிர் வாழறதுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அது வேறு யாருக்காவது பயன்படும்னா தயவு செய்து கொடுத்துருங்க சரியா. முக்கியமாக சில பேர் வீட்டில் வந்து ட்ரெட்மில் ஒன்று இருக்கும் சரியா, நம்ம யூஸ் பண்ணலையோனோ கொடுத்துடணும். அதுவே யூஸ் பண்ணாமல் வச்சு கெட்டு போய் வெளியில் அனுப்பக்கூடாது, கொடுத்துடணும்.
இல்லை இல்லை நான் கண்டிப்பாக மழை பெய்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பாக நடப்பேன், அதில் தெரியுமே எப்படி நடப்பேன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த ட்ரெட்மில் இல்லை, ஒரு டிவிடி பிளேயர் இருக்கும். இப்போ நீங்கள் போய் பார்த்துடலாம் உங்கள் வீட்டில். இப்போ டிவிடி பிளேயரை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அதை கொடுக்கறதுனா கொடுத்துடலாம் இல்லையா. அட்லீஸ்ட் அதை உடச்சி கிடச்சி அது உள்ளே இருக்கிற மோட்டராவது எடுத்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க சரியா. சரி, இது ஒரு பக்கம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய எஃப்டிலாம் இருக்கும். அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கும் அந்த எஃப்டிலாம். அதெல்லாம் வந்து எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். நான் எடுக்கிற கிளாஸு அதாவது எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு 10% 20% அதிகமாக வச்சுண்டு பாக்கி பணத்தை வந்து மெதுவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நிஜமாகவே வாழ்க்கை வந்து நிறைஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். கொடுக்க 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 நிறையும். புரியுறதா? கொடுக்க கொடுக்க நிறையும், சேர்க்க சேர்க்க சோகமாக ஆகும். எங்கெல்லாம் சேரறதோ, தண்ணி ஓடிண்டே இருந்தால் தெளிவாக இருக்குமா, தண்ணி தேங்கினா நன்னா இருக்குமா? ஓடிண்டே இருந்தாதான். கங்கை ஏன் எப்போவுமே நிச்சலமாக சுத்தமாக இருக்கு, நிர்மலமாக இருக்கு? ஓடிண்டே இருக்கிறதுனால. குட்டை தேங்கினா எப்படி இருக்கு? மெயினாக கூவம் ஏன் வந்து சாக்கடையாருது? அங்கங்கே தேங்கி கிடக்குது. ஓடிண்டே இருக்கிற விஷயமா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். புரியுறதா? நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கை மாதிரி தெளிவாக ஓடின 6 கூவம். இன்றைக்கி அது வந்து சாக்கடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேக்கிட்டோம். அதனால் நீ வாழ்க்கையில் அறிவோ பணமோ பொருட்களோ ஆற்றலோ தேக்கி வச்சேன்னா எங்கே தேங்கி இருக்கோ அந்த தேங்குற விஷயம் நாசனமாயிடுறது. எதில் தேங்கி இருக்கோ அந்த விஷயமும் அந்த கண்டெய்னரும் நாசனமாகிறது. தேக்காத ஔதாரியம் இருக்கணும் எடுத்து. அதனால கொடுக்குற இதை வளர்த்துக்கோ, கொடுத்து பாரு. நம்ம வீட்டுக்கு வந்து கார்பரேஷன்லேருந்து பெருக்கிட்டு எல்லாம் குப்பை எடுத்துன்னு போகிறாள்ல, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்டையை கொடு, கொடுத்து பாரு. நீ யூஸ் பண்ண சட்டையாக இருக்கலாம், ஆனால் தோச்சு அயன் பண்ணி கொடுத்துடும். வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வருவான், ஏதாவது கொடு. பேப்பர் போடுறவன் வருவான், ஏதாவது கொடு. யாராவது வீட்டுக்கு வந்தாலே இவாளுக்கு என்ன கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கணும். சரியா? பண்ணுற இல்லாத எனக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறா, திருப்பி முள்ளுக்குள்ளேருந்து போன சௌச்சியம் கார்பண்யம். வித்வத்பிஹி பூஜ்யா கஹ. படித்தவர்கள் யாரை கொண்டாடுவார்கள், யாரை செலிப்ரேட் பண்ணுவார்கள், யாரை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுவா அப்படின்னா, யஹ ச ஸ்வபாவதா சர்வதா வினிதா. ஸ்வபாவமாக எப்பொழுதுமே, ஸ்வபாவமாக எப்பொழுதுமே எப்பொழுதுமே வினயத்துடன் இருப்பவன் எவனோ. 2 விஷயம் எப்பவுமே இருக்கணும். அந்த எப்பவுமே இருக்கிறது வந்து வரவழைச்சுட்டு இருக்கிறது இல்லை, அவனுடைய ஸ்வபாவமாக இருக்கணும் வினயம் அப்படிங்கிறது வந்து. புரியுறதோ? சரி, நீங்கள் எஸ்பெஷலி இந்த ஸ்ருங்கேரி பெரிவா இல்லைன்னா காஞ்சி பெரிவாளுடைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பக்கத்தில் வந்து அடுத்த பெரிவா இருக்கா இல்லையா, சின்ன பெரிவா இருக்கிற 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ பாருங்க. அதில் வந்து அந்த ஜூனியர் பெரிவாவளுடைய பாடி லாங்குவேஜ், ஃபேஸு, உடம்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வினயம் தெரியும். இப்போ விதுஷேகர பாரதி இருக்கார் இல்லையா, சுவாமிகள் பெரிவா விதுஷேகர பாரதி, அவர் வந்து பாரதி தீர்த்த சுவாமிகளோட இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. அதே மாதிரி ஜெயேந்திரர் வந்து ஜெயேந்திர சுவாமிகள் வந்து மகா பெரிவா கூட இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்கள். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படியே பார்த்தா இந்த ஃபோட்டோ நம்ம மாட்டில் வச்சுன்னா நமக்கு பைசா வரும், அதே தாட்டில் இருக்கக்கூடாது. அதில் அவளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அது பார்க்கணும். அதே மாதிரி பாலபெரிவா வந்து இருக்கிறது அது பார்க்கணும் இல்லையா. அடுத்தது என்ன? 27. ஒரு தடவை சொல்கிறேன், 2 தடவை சொல்லுங்கோ. கஹ் குல கமல தினேஷஹ சதி
குணவிபவோபி யோ நம்ரஹ. 2 times இல்ல க குல கமல தினேஷஹ சதி. குணவிபவோபி யோ நம்ரஹ குணாவிபவோபி யோ நம்ரஹ. கஸ்ய வசே ஜகத்யேதத் பிரியஹித. இதை அப்படி படிக்க வேண்டாம். கஸ்ய வசே ஜகதேதத் பிரியஹித வசனஸ்ய தர்மநிரதஸ்ய. எக்ஸலண்ட். எத்தனாவது இது? 27. கஹ குலகமல தினேஷு. குலகமல தினேஷு. தினேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டே. ஹூ இஸ் த லார்ட் ஆஃப் த டே? லார்டு வந்து சரியான வார்த்தை இல்லை. ஹூ இஸ் த ஈஸ்வரா ஆஃப் த டே? சூரியன். சூரியன் அர்த்தம். குலம் குலம் என்னும் கமலமானது மலர்வதற்கு சூரியனாக இருப்பவன் எவன்? அதாவது மக்களே, உங்கள் குலம் ஒரு நல்ல தாமரையை போல் மலர வேண்டுமே ஆனால், மலர வைக்கும் சூரியனாக நீங்க இருக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? புரியுறதா? என் குலம் என்னும் தாமரை சூரியன் மலர வைக்கும் சூரியனாக நான் இருக்க வேண்டுமே ஆனால் நான் எவ்வாறு இருக்க வேண்டும்? இதுதான் கேள்வி. எல்லா கேள்வியும் வந்து நான் எனக்கு போட்டுக்கணும். இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறதுக்குன்னே சொல்லக்கூடாது. சரியா? குணவிபவஹா அபி யோ நம்ரஹா. எல்லா விதமான குணங்களும் பொருந்தி இருந்தினும் நம்ரதாவோட இருப்பவன் எவனோ? நம்ரஹா. நம்ரஹானா என்ன? வணங்கியபடி இருப்பவன் எவனோ? வணங்கியபடினா என்ன? அவ்வளோ ஹியூமிலிட்டி, பக்தி, ஸ்ரத்த எல்லாமே இருக்கிறவன். அப்போ நம்ரஹா அப்படிங்கிறது வந்து ஆண்பால், நம்ரதா அப்படிங்கிறது வந்து பெண்பால். இப்போ நம்ரதா அப்படிங்கிற வார்த்தை வந்து பேர் வந்து வெரி நைஸ் நேம். சரியா? அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம யுவா நம்ரதாவும் அப்படி தான் இருப்பான். ஜி அப்போ நாங்கள்லாம் எல்லாருமே அப்படி தான்டா, இங்கே வரவா எல்லாருமே நல்ல பசங்க தான். இது வேறு சொல்லணும் எல்லாருக்கும். அவனை மட்டும் எதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற அப்படின்னு கேட்பான். அப்படி இல்லை, எல்லாருமே கரெக்டு. அது அந்த பொண்ணுக்கு அந்த பேரே இருக்குது. சரி, நம்ரஹா. நம்ரஹானா வணங்கியபடி. அப்போ வணங்கியபடி இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னிடத்தில் ஆற்றல் இருந்தாலும், தன்னிடத்தில் நற்குணங்கள் இருந்தாலும், நான் அப்படி இருக்கேன் பாரு அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது. சத்தியா? நான் ஒரு பொய்யும் பேசலை, நான் ஒரு பொய்யும் பேச மாட்டேன். ஹரிச்சந்திரன் எப்படி இருந்தார்? ரிஷியே மன்னிச்சிருங்கோ, என்னால் பொய் சொல்ல முடியாது. பிரகலாதன் எப்படி இருந்தா? சத்தியம் தெரியும் பிரகலாதனுக்கு. யோ இரண்யகசிப்போ, நைனா வளராத, உனக்கு ஒன்றுமே தெரியல, நாராயணன் தான் சாமி, இப்படி சொல்லலை. புரியுறதா? தந்தையாரே, தந்தையாரே, நீங்கள் ஈஸ்வரனாக இருக்க முடியாது, நாராயணன் தான் ஈஸ்வரன். டேய், மரியாதையோடு சொல்கிறேன், மரியாதையாக சொல்கிறேன், இல்லை மரியாதையோடு சொன்னான். நம்ரஹா. எதிராளி ஒன்று தப்பாக சொல்கிறான் அப்படிங்கிறது வந்து டசன்ட் கிவ் யூ எனி ரைட் டு பி அரகண்ட். யூ ஆல்வேஸ் பி ரெஸ்பெக்ட்ஃபுல், டிவோட்டட். பெரியவாளாக இருக்கலாம், சின்னவாளாக இருக்கலாம், பெரியவாளாக இருக்கலாம், சின்னவாளாக இருக்கலாம். அவள் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ இல்லை தப்பாக சொல்லிட்டாலோங்கிறது வந்து உன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுறதுக்கோ உன்னுடைய திமிரை காட்டுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது.
பெரிவா தான் அங்கே வந்து வணங்கியபடி தான் உண்மையை சொல்லணும். அதுவும் உண்மையை சொல்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா வணங்கியபடி. நம்ரதாக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ரதாக்கு ஒரு எக்ஸாம்பிள். திருப்பி எங்க ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் தான். ராமாயணத்தில் வந்து ஃபுல் டென்ஷன், ராமரே ஓன்னு அழறார் சீதை எங்கே காணும்னு. அப்படிப்பட்ட சீதையை வந்து லங்கையை தாண்டி குதித்து பல ராட்சசர்களை வந்து அடித்து லங்கா தகனம் பண்ணி ராவணனுக்கு பயமுறுத்தல் கொடுத்து அப்புறம் சீதையை பார்த்து ராமர் கொடுத்த முத்ரிகாவை கொடுத்துட்டு சீதா கிட்டேருந்து வாங்கிட்டு ராமர் கொடுத்த சீதாட்டேருந்து சூடாமணியை வாங்கிட்டு நேராக ராமன் இடத்துல வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு ஹனுமார் சொல்லிட்டு இப்படி ராமரை இப்படி பார்க்கல, ராமா பார்த்துட்டேன் சீதையை அப்படின்னு சொல்ல, கண்டேன் சீதையை அப்படின்னா வந்துட்டு அப்படி நமஸ்காரம் காலில் பணிந்து, மூஞ்சி கூட பார்க்கல, காலில் பணிஞ்சு காலை தொட்டு கண்டேன் சீதையை அப்படின்னு. அதாவது பரவாயில்ல, ராமர் கேட்குறார் சீதை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறார். இப்போது ஒரு வார்த்தை கூட பேசலை ஹனுமார், சீத்தை இருக்கிற திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணுறார். அது வந்து பெரியவாளாக இருந்தால் புரியும் அதோடைய அர்த்தம் என்னன்னு. சீத்தை எப்படி இருக்கா அப்படின்னு ராமர் கேட்குறதில்ல, சீதையை பிரித்து எவ்வளோ நாளாச்சு, ஒரு ராட்சசனுடைய கண்ட்ரோலில் இருக்கா, அப்படி இருக்கிறவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டான்னா அதில் 1000 அர்த்தம் இருக்குது. சுற்றி வானரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல எந்த வார்த்தை சொன்னாலும் தப்பாயிடும். அப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் சீத்தை இருக்கிற திசையை நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணார் இல்லையா, அது ஆஞ்சநேயருடைய கிரேட்னஸ். புத்தி, குணம், வீரியம், சௌரியம் எல்லாமே டாப். அதில் நம்ரதா எப்போவுமே நீங்கள் வந்து ராமருடைய சன்னதியில் ஆஞ்சநேயரை வந்து நெஞ்ச நிமித்தி பார்க்க முடியாது. அப்படி யாராவது சிலை பண்ணான்னா அது தப்பான சிலைன்னு அர்த்தம். இப்படி தான் இருப்பார் ஆஞ்சநேயர். அப்போ நம்மளுடைய பெரியவா, நம்மளுடைய மேலானவா இடத்துல நம்ரத்தோட இருக்கணும். அப்படி 27 சொல்கிறது. அப்புறம் ஏதத் ஜகத் கஸ்ய வசே, யாருனுடைய வசத்தில், ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். யாருனுடைய வசத்தில் இந்த மொத்த ஜகம் யாருக்கு வசப்படும் அப்படின்னு கேட்டார். பிராணினாம் கிம் வசஹா, ஏற்கனவே பார்த்தோம்மா இல்லையா, எல்லா பிராணிகளும் யாரிடத்தில் வசப்படும் அப்படின்னா சத்திய பிரிய வச்சனஹா இல்லையா. சத்திய பிரிய வச்சனம் யார் பேசுகிறார்களோ அவரிடத்துல எல்லா பிராணிகளும் வசப்படும். இங்க ஜகத் அப்படின்னா சரம் அச்சரம், ஜடமான வஸ்து, பிராணனுடைய வஸ்து எல்லாமே யாருக்கு வசப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் வந்து அனைத்தையும் பிரிய ஹித வச்சனஸ்ய தர்ம நிரதஸ்ய, சேம் திங். திரும்பி எதனுடைய எம்பசிஸ்? பிரியமா பேசணும், சத்தியம் பேசணும். இந்த பிரியமா பேசுறதுனாலையும் சத்தியமா பேசுறதுனாலையும் மற்ற பிராணிகள் அனைத்தும் ஒருவனிடத்தில் வசப்படும். தர்மத்தில் எவன் நிற்கிறானோ அவனிடத்தில் பிராணன் இல்லாத ஜடவஸ்து கூட அவனுடைய வசத்தில் இருக்கும். புரியுறதா? தர்ம நிரதஸ்ய. அப்போ பிரியம் வச்சனம் இது ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதனால வந்து ஒன்ஸ் மோர், பிரிய வச்சனம், சத்திய வச்சனம், தர்ம நிரதம், தர்மத்தில் பிழலாமல் இருப்பது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கார். 27 முடிஞ்சிருக்கு. பாக்கி நம்ம வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வெரி குட். இன்றைக்கி பூஜை நடந்தது. எத்தனை பேர் பூஜையில் கலந்துக்க முடிஞ்சது தெரில. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 4 இயர் கோர்ஸ் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி 4 இயர் கோர்ஸில்
ஒரிஜினலாக வந்து பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா வந்து ஜென்ரலாக எடுக்க மாட்டான். அது வந்து ஒரு அப்படின்னா, ஆனால் நமக்கு வந்து பகவான் தட்சிணாமூர்த்தி ஸ்ரீராமருடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை எடுக்கணும்னு நமக்கு தோணி இதை எடுத்தது தான். ஏன்னா இந்த விஷயமானது இங்கே என்ன படிக்கிறோமோ, இந்த விஷயம் படித்து அதில் அந்த விஷயம் நமக்கு கை காலுக்கு வரணுன்ற அந்த முயற்சி நல்லெண்ணம் இருக்கு இல்லையா, அந்த முயற்சியும் நல்லெண்ணமும் தான் நம்மளுக்கு வந்து வேதாந்த கருத்துக்களை வந்து புரிய வைக்கக்கூடிய சாதன சதுஷ்டயத்தை கொடுக்கறது. 100% இருக்கணுமா, அப்சல்யூட்டாக இருக்கணுமா அப்படின்னா, அப்சல்யூட்டாக இருக்கிறதுக்கான மனோநிலை இருந்தால் போகும். ஆனால் எது எப்படி இருக்கணும்னு தெரியணும் இல்லையா. அப்படி நம்ம வாழ்க்கையில் பின்படுத்த வேண்டிய நற்பண்புகள், ஏற்கனவே வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் பார்த்துருக்கோம். பகவத்கீதாவில் கிருஷ்ணர் திருப்பி அதை எம்பசைஸ் பண்ணுறார். அதனுடைய சேம் தீமில் இருக்கிறது பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. இது வந்து நமக்கு யோக்கியதா கொடுக்கக்கூடியது. சாதன சதுஷ்டயத்தை அளிப்பதற்காக நாம் நம் வாழ்க்கையை எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இங்கே பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் சொன்ன மாதிரி நடந்துட்டா போகிறோம். புரியுறதா? இதுதான் சுவாமி பக்தி, இதுதான் வந்து இறைவனுடைய வழிபாடு. நற்குணங்களோடு இருக்கிறது தான் இறைவனுடைய வழிபாடு. அப்படி இருக்கிறது வந்து இது எதுக்கு அப்படின்னா, அப்போது இந்த 4 year கோர்ஸில் நமக்கு இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா வந்து இன்க்ளூட் ஆனது வந்து ரியலி அ கிரேட் பிளெஸ்ஸிங். அது வந்து பல ஃபேக்டர்ஸில் வந்து ஈஸ்வரா ஒன்றா கூடி இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால் வந்து திஸ் வில் எவர் பி பார்ட் ஆஃப் தி கரிக்குலம். இது வந்து அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், புதுசாக நிறைய பேர் வந்து 4 year கோர்ஸை பற்றி விசாரிக்கிறதும் 4 year கோர்ஸை பற்றியும் கேட்டுருக்கேன். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா கேட்குறவா கேட்டு முடியும். புதுசாக ஜாயின் ஆகிருக்கிறவா வந்து 4 year கோர்ஸ் வந்து ஒன்று நடந்துட்டுருக்கு. 4 year கோர்ஸில் வந்து இந்த மொத்த வேதாந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரக்சர்டாக பரம்பரையாக சம்பிரதாயவித்தாக தொடர்ந்து ஃபோக்கஸோட சின்சியாரிட்டியோட கமிட்மெண்ட்டோட படிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. இது வந்து ஒரு 4 வருஷம் நம்ம வாழ்க்கையில் கொடுத்தோன்னாக்க 4000 ஜென்மத்தை வந்து அறுக்கிறதுக்கு சமானம். ஏன் ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால் வந்து 4 year கோர்ஸில் இருக்கிறவா வந்து அட் தி எண்ட் ஆஃப் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா, நம்ம வந்து பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா இன்னும் சீக்கிரமாக முடிஞ்ச உடனே திருப்பி நம்ம ரெகுலர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன பகவத்கீதா, இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா, தைத்திரிய உபனிஷது, விவேக சூடாமணி, இந்த 4 நடந்துட்டுருக்கு. இதோடு சேர்ந்து இன்னொரு டெக்ஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம். 5 hours வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாட்டர்டே சண்டே கூட நமக்கு இதர் லீவ் இருக்கும், இல்லை ஏதாவது 1-2 கிளாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீக், அதாவது எக்ஸ்பெக்டிங் தட் லாக்டவுன் வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறா அப்படின்னு நியூஸ் சொல்கிறா. ரிலாக்ஸ் ஆகிடுதுன்னா நம்ம ரெகுலர் கிளாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கும் வித் சோஷியல் டிஸ்டன்சிங் ஆல் தட் அது வந்து நடக்கும். ஸோ அப்போது வந்து 4 year கோர்ஸில் புதுசாக வந்திருக்கிறவா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இது மட்டும் நடந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து கேட்சப் பண்ணணும், இது பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கோர்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து ஸ்ரீமதி லாவண்யா நிரஞ்சன், அவளுடைய நம்பர் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். 9884706195. இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேசலாம். இல்லை அவள் ஃபோன் எடுக்கலை, அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, ஃபோன் எடுக்கலை அப்படின்னா அவளே திருப்பி கூப்பிடுவாள். நீங்கள் அது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 4 year கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட். 4 year கோர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, சின்சியராக இருக்கணும், கமிட்டடாக படிக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஃபீஸுன்னு இந்த கோர்ஸுக்கு எதுவும் கிடையாது. அதனால் வந்து திஸ் இஸ் தி ஹோல் ஸ்கீம். ஸோ பாருங்க, 4 year கோர்ஸ் வந்து எல்லோரும் வந்து படிச்சிட முடியாது, சேர்ந்துட முடியாது. அது வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு. அது போட்டோம். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், யூஎஸில் இருக்கிறவா, யூகேயில் இருக்கிற யாரை வேணால் கேட்க சொல்லலாம். புரியாதா? இது வந்து ஒரு காமன் டெக்ஸ்டாகவும் இருக்குது, நம்மளுடைய 4 வருஷ கோர்ஸுக்கு தேவையானதாகவும் இருக்குது. சரியா? அதனால் எல்லாரையும் கேட்க சொல்லணும். ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. நாளைக்கு காத்தால 7 மணிக்கு நமக்கு கிளாஸ்.